என்கிட்ட கொஞ்சம் பிளவுஸ் டிசைன்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணதான். இப்போ இந்த பிளவுஸ் டிசைனுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரேட் நாம ஃபிக்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் அதில் என்னென்ன டிசைன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் டீட்டெயில்டாக இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஜர்தோசி யூஸ் பண்ண ஒரு பிரைடல் பிளவுஸ் டிசைன் தான். ஸோ இந்த பிளவுஸ் டிசைனில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம் நெக் டிசைன் பார்ப்போம். நெக் டிசைனில் ஃபர்ஸ்ட் 2 லேயர் ஜரி, இது சில்வர் கலர் ஜரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 லேயர் சில்க் த்ரெட் பார்டர், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், சிம்பிளான ஒரு நெக் பார்டர் கொடுத்துட்டு ஃபுல்லாகவுமே ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் கொடியோட கனெக்ட் ஆகி வர்ற மாதிரி தான் ஃபுல் டிசைனும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளவர்ஸ் சென்டரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃப்ளவருக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணி ஜர்தோசி லோடிங் யூஸ் பண்ணி ஃபில்லிங்காக ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. தென் சென்டரில் ஃப்ரெஞ்ச் நட் ஃபில்லிங், அவுட்லைனில் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ், இந்த மாதிரி ஃப்ளவர். ஸோ இதே மாதிரி அடுத்த ஃப்ளவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த 2 ஃப்ளவருக்கும் இடையில இன்னொரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது சீக்வென்ஸும் ட்ராப் பீடும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்வென்ஸ் அதுக்கு மேலே கட் பீட் வர்ற மாதிரி டிசைன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர்லேருந்து 2 பக்கமும் கொடி மாதிரி கொடுத்து அதில் லீஃப். ஸோ இந்த ஜர்தோசிலேருந்து வரக்கூடிய ஃப்ளவருக்கு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங்கும், அதுக்கு அடுத்த சைடில் வரக்கூடிய லீஃபுக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லீஃப் ஃபுல்லாகவுமே எம்போஸ்டாகவே ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுலேருந்து வர்ற கொடிக்கு மினி சைஸ் கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவுமே யூஸ் பண்ணியிருக்கிறது மினி சைஸ் கட் பீட் தான். நல்ல ஷைனிங்காக இருக்குது ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறதுக்கு. தென் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் அங்கே இங்கேயா கொடி வர்றது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபுல் நெக்குக்கும் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய டிசைன். அப்புறம் இந்த கொடியிலேருந்து வர்றதுக்குமே அழகாக சின்னதாக ஃப்ரெஞ்ச் நட் ஃபில்லிங் கூட கொடுத்து அது சின்னதாக மொட்டு மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். ஸ்லீவ்லேயே பார்த்தீங்கன்னா நெக்கில் பண்ணியிருக்கக்கூடிய அதே ஃபில்லிங் தான் ஸ்லீவ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி ஃப்ளவர் ஃபில்லிங், தென் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஃபில்லிங், அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய கொடிக்கு ஃபுல்லாகவுமே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி சில்வர் கலர் கட் பீட்ஸும் கோல்டன் கலர் கட் பீட்ஸும் யூஸ் பண்ணி லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஜர்தோசி ஃபில்லிங்கும் கொடுத்துருக்காங்க. தென் அங்கே இங்கே இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவரும், தென் சீக்வென்ஸும் ட்ராப் பீட் யூஸ் பண்ண ஃப்ளார் டிசைனும் கொடுத்து ஃபுல் ஸ்லீவுமே கவர் பண்ணிட்டாங்க. அங்கே இங்கே சின்ன சின்னதாக சக்கரி வச்சு ஜர்கான் ஸ்டோன்ஸுமே பேஸ்ட் பண்ணி ஃபுல் ப்ளவுஸையும் ஒரு ஹெவி லுக் கொடுக்குற மாதிரி ஒரு பிரைடல் வியர் பண்ணுற அளவுக்கு நல்ல கிராண்டாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு இப்போ நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 3500 rupees நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கட் பீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கிற மாதிரி கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி மினி சைஸ் கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபுல்லாகவுமே ஜர்தோஸ் யூஸ் பண்ணியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஷார்ட் ஸ்லீவ்ங்கிறதுனால இப்போ நம்ம 3500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதே இது நீங்கள் 9 inch or 10 inch ஹைட்டுக்கு ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா above 4000 rupees நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பீட் ஒர்க் பிளவுஸ் டிசைன். இதுவுமே ஒரு பிரைடல் லுக் அளவுக்கு ஹெவி ஒர்க் ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளவுஸ்ல என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இது சிம்பிளான பீட் ஒர்க் பிளவுஸ் தான். பட் ஆனால் என்னென்னா ஒரு 1.5 inch அளவுக்கு நெக்கோட பார்டர் கவர் பண்ணுற மாதிரி பீட்ஸால் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் 2 லேயர் ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், 4 mm பஞ்ச் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து திரும்பவும் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட், நெக்ஸ்ட் ஒரு லைன் செயின் ஸ்டோன், அகெயின் திரும்பவும் சுகர் பீட், திரும்பவும் ஒரு லைன் பஞ்ச் பீட், 4 mm பஞ்ச் பீட் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு பஞ்ச் பீடுக்கும் மிடில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm பீட், ஒரு சுகர் பீட், ஒரு அரும்பு மாடலில் வர்ற மாதிரி ஃபுல் நெக்கும் டிசைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. தென் அங்கே இங்கே புட்டாஸ். ஸோ புட்டாஸ்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப் கோல்டன் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து அதோட 3 சைட்ஸுக்கும் ஒரு 3 mm பீட், ஒரு சுகர் பீட் வர்ற மாதிரி சின்னதாக ஒரு புட்டாஸ் டிசைன் அங்கே இங்கேயா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பிளவுஸ் டிசைனோட ஸ்லீவ் ஒர்க் பார்ப்போம். ஸ்லீவில் தான் அவங்க ஃபுல் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்டர் அது எப்பவும் போல் ஜரி பார்டர், அதுக்கப்புறம் சுகர் பீட், 4 mm பீட், சுகர் பீட், 4 mm பீட், தென் சுகர் பீட், இந்த மாதிரி ஒரு பார்டர் ஒர்க் முடிச்சிருக்காங்க. இந்த பார்டர் முடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வரிசையாக ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் லைனோட கேப்மே பார்த்தீங்கன்னா
ஒரு 1/2 இன்ச் கேப் வச்சு ஃபுல்லாகவுமே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்காங்க. ஒரு லைன் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜரி பார்டர் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அதில் ஒரு 3mm பீடும் கொடுத்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்த லைன் சுகர் பீட். அந்த சுகர் பீடுக்கு கேப்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4mm பீட், அதுக்கு கீழே சுகர் பீட், அகெயின் ட்ரையாங்குலர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றியும் சுகர் பீட். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த லைன் ஜஸ்ட் ஜரி பார்டரால் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்க, ஃபுல் ஸ்லீவுமே கிராண்டாக உங்களுக்கு லுக் கொடுக்குற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம பார்த்த இந்த பீட் ஒர்க் பிளவுஸுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 2500 ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2500 தானே அப்படின்னா ஸ்லீவ் ஃபுல்லாக கவர் ஆனாலுமே ஒர்க் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணிடலாம் ஈஸியாக. ஏன்னா ஃபுல்லாகவுமே ஸ்ட்ரைட் லைனாக தானே ஒர்க் வந்திருக்கு. ஸோ அதனால ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு த்ரெட் ஒர்க் அண்ட் பீட் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஒரு பிளவுஸ் டிசைன் தான் நம்ம அடுத்து பார்க்குறது. ஃபர்ஸ்ட் இந்த பிளவுஸோட நெக் டிசைன் பார்ப்போம். நெக் டிசைன் சிம்பிளாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவில் தான் ஃபுல் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்பவும் போல் 2 லேயர் ஜரி பார்டர், அதுக்கப்புறம் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4mm பீட், அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு ஜர்தோஸ் யூஸ் பண்ணி ஸ்டென் ஸ்டிச் மாடலில் ஃபுல்லாகவுமே இது வந்து ரொம்ப தின்னான லோடிங் லுக் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஜர்தோசி ஸ்டென் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பாருங்கள் நல்லா இருக்குது, பார்க்க வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. தென் அது கவர் பண்ணுற மாதிரி இங்கே சுகர் பீட் கொடுத்துருக்குறோமா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அகெயின் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட். கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட டிசைன். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அகெயின் திரும்பவும் 4mm பீட். தென் அந்த 4mm பீடுக்கு வெளிப்பக்கமாக ஒரு சின்ன அரும்பு மாடலில் வர்ற மாதிரி ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்து ஃபுல்லாகவுமே அந்த பீட்ஸை டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அந்த கேப் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சாரீக்கு மேட்சிங்காக சில்க் த்ரெட்டால் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது, ஸ்டோன் யூஸ் பண்ணல எதுவுமே. பட் ஆனால் பாருங்கள் பார்க்க நல்லாயிருக்கு, சிம்பிளான ஒரு பார்டர் லுக் யூனிக்காக இருக்குது பார்க்க. தென் பிளவுஸோட ரிமைனிங் ஸ்பேஸ் ஃபுல்லாகவுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு மினி சைஸ் ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீடால் கவர் பண்ணியிருக்காங்க பிளவுஸோட பேக் சைட் ஃபுல்லாகவும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். ஸ்லீவில் தான் இவங்க ஃபுல் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்டரில் த்ரெட் லோடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங் பீட்ஸ்மே போட்டிருக்காங்க. 5mm சைஸ் ட்ராப் பீட் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட் வர்ற மாதிரி ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் செயின் ஸ்டோன், அதுக்கு மேலே 4mm பீட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லீவ்மே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு சின்ன மோட்டிஃப், அந்த மோட்டிஃபை சுற்றி ஒரு கொடி வர்ற மாதிரி அந்த கொடிக்குமே லோடிங் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. தென் அதுலேருந்து வர்ற லீஃபுக்கு ஃபுல்லாகவுமே எம்போஸ்டாக லீஃப் ஃபில்லிங் கொடுத்து டிசைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. த்ரெட் ஃபில்லிங்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே லீஃபுக்கு எல்லாமே த்ரெட் ஃபில்லிங்கும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செகண்ட் போர்ஷனுக்கும் அதே மாதிரி தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே லோடிங் மாதிரி ஒரு லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுலேருந்து வரக்கூடிய கொடிக்கு எல்லாமே த்ரெட் ஃபில்லிங்கால் லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஸ், ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்லீவையுமே ஃபுல்லாக நல்லா கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளவுஸ் டிசைனுக்கு இப்போ நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 4000 rupees நம்ம ரேட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நெக் சிம்பிளான நெக்காக இருந்தாலும் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸில் ஃபுல் ஒர்க் கொடுக்கும்போதும் சின்னதாக மைன்யூட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 4000 rupees நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன் தான். ப்ரைடல் லுக் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோஸ் யூஸ் பண்ணியே ஒரு டிசைன் பண்ண ப்ளவுஸ் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெக் டிசைன் பார்ப்போம். நெக் சிம்பிளான நெக் பார்டர், ஒரு லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஜர்தோஸ் யூஸ் பண்ணி லோடிங், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பார்டர் லுக். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே கொடி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொடியிலையுமே ஃபுல்லாகவுமே ஜர்தோசி லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் வர்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொடி பார்ட்டுக்கு ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதில் வரக்கூடிய லீஃப் எல்லாமே
கொஞ்சம் பிக் சைஸ் லீஃபாக இருந்தால் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியும், ஸ்மால் சைஸ் லீஃபாக இருந்தால் கிராஸ் ஃபில்லிங் மெத்தடும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்ன ஃப்ளார் மாடலில் வர்றதுக்கு சென்டரில் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி ஜர்தோசி கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிளவுஸோட பேக் நெக் டிசைன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் பாட்டமில் ஃபுல்லாக டேப்லெட் பீட் யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ் போட்டிருக்காங்க. தென் அதுக்கு மேலே பார்டர், ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4mm பீட், அகைன் திரும்பவும் சுகர் பீட். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு சிம்பிளான பார்டர் ஒர்க் மாதிரி, அதில் நமக்கு ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ், ஃப்ரெஞ்ச் நாட், தென் ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங், தென் அங்கே எங்கேயா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக சிங்கிள் பீட் வச்சு லாக் பண்ண மாதிரி ஒரு சிம்பிளான மினி பார்டர் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே ஃபுல்லாகவுமே ஜர்தோசி ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட்டுமே இந்த 3D லுக் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஜர்தோசியாலேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவரே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பெட்டல்ஸ் ஃபுல்லாகவுமே லீஃப் பேட்டர்னில் வர மாதிரியும், அதுக்கு மேலே ஃபுல்லாகவுமே ஃப்ளவர் பெட்டல் மாதிரி. ஸோ இப்போ இந்த லீஃபுக்கு ஜர்தோசி ஃபில்லிங்கும், இந்த ஃப்ளவர் பெட்டலுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங்கும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து வர்ற கொடிக்கு ஃபுல்லாகவுமே ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 3 ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்லீவ்லையும். தென் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபுல்லாகவுமே சுகர் பீட்ஸால் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு, ஒவ்வொரு சுகர் பீட் லைனுக்கும் மிடில் ஒரு நார்மல் சில்க் த்ரெட்டாலையும் ஒரு செயின் கொடுத்து அதுலேயும் பீட் ஒர்க் பண்ணி ஃபுல் ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ளவுஸுக்கான டாசலுமே பார்த்தீங்கன்னா ஆரியிலே டிசைன் பண்ணியிருக்காங்க. டேப்லெட் பீட் சென்டரில் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாக பீட்ஸ் வர்ற மாதிரி டாசலுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் ப்ளவுஸ். இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3000 to 3500 ரேட் வரைக்கும் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஜர்தோஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன். ஜர்தோசி ப்ளஸ் பீட்ஸ் யூஸ் பண்ண ப்ளவுஸ் டிசைன் தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் பார்ப்போம். நெக்மே பார்த்தீங்கன்னா அப்படி வளைவா கர்வ் வந்து யூ ஷேப்பாக எடுக்காமல் அந்த கர்வ் கட்டிங் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெண்டாக கொடுக்குற மாதிரி அரும்பருவா டிசைன் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே சுகர் பீட்ஸும் வளைவாக கொடுத்துட்டு, அதுக்கு பக்கத்துலேயே ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சும் கொடுத்து சிம்பிளான ஒரு பார்டர். அந்த பார்டருக்கு கீழே ஃபுல்லாக கொடி டிசைன். ஸோ கொடி டிசைன் எப்படி வருது அப்படின்னா ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஃபுல்லாக வர்ற மாதிரி. இந்த சென்டரில் பாருங்கள் ஒரு சில்வர் கலர் 5mm பீட், அதை சுற்றி ஃபுல்லாக மைன்யூட்டாக ரொம்ப லூஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டைட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்துட்டு, அதுக்கு மேலே ஃபுல்லாக ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக ஒரு சக்கரம் மாடலில் ஒரு ஃப்ளவர் லுக் க்ரியேட் பண்ணுற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் அதிலிருந்து ஃபுல்லாக கொடி. ஸோ இந்த கொடியிலேருந்து அடுத்தது ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரியும், ஒரு ஃப்ளவர் ஜர்தோசி ஃபில்லிங், அடுத்த ஃப்ளவர் கட் பீட்ஸ் ஃபில்லிங். தென் அதுக்கு மிடில் வரக்கூடிய இந்த கொடி ஃபுல்லாகவுமே டியூப் பீட்ஸும் ஜர்தோசி சில்வர் ஜர்தோசியும் மிக்ஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அங்கே எங்கேயா சக்கரி வச்சு ஜர்கான் ஸ்டோன்ஸ், தென் ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் கொடுத்து அதை சுற்றியுமே கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் மெத்தடில் ஃபுல்லாகவுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பண்ணியிருக்க டேசலுமே பாருங்கள், இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே ஃப்ளவர் மாடலுக்கே டேசலும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட் கோல்டன் கலர் ஜர்தோசியும் இன்னொரு சைட் சில்வர் கலர் ஜர்தோசியும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஸ்லீவ் தான், ஒரு 6 inch ஹைட் வர மாதிரியான ஸ்லீவ் டிசைன் தான். ஸோ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே கொடி டிசைன். ஸோ கொடியிலேருந்து ஃப்ளார்ஸ் வர்ற மாதிரி நெக்கில் பண்ணியிருக்கக்கூடிய அதே டிசைனை தான் ஸ்லீவுக்கும் பண்ணியிருக்காங்க. சென்டரில் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வர்ற மாதிரியான ஒரு சக்கர மாடல் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதுலேருந்து ஃபுல்லாகவுமே கொடி. ஸோ அந்த கொடியிலேருந்து ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபுல் ஸ்லீவும் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4000 rupees நம்ம ரேட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலுமே, இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருந்தாலும் சரி, நீட்டாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. டியூப் பீட்ஸ், கட் பீட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கனால இந்த ப்ளவுஸுக்கு நம்ம 4000 rupees ரேட் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம ஒரு பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் தான். பட் ஆனால் பாருங்கள், ஒரு ப்ரைடல் லுக் கொடுக்குற அளவுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பிளவுஸோட நெக் டிசைன் ஸ்டார்டிங் எப்பவும் போல ஜரி த்ரெட் சில்க் த்ரெட்டால ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு லைன் சுகர் பீட் 3 mm பீட் அண்ட் பீட்ஸ் லோடிங் அகைன் திரும்பவும் 3 mm பீட் ஒரு சுகர் பீட். ஸோ சிம்பிளான பார்டர் ஒர்க். தென் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வித் லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து சின்னதாக அரும்பு மாடலில் வர மாதிரி புட்டாஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பீட் ஒர்க்குக்கான நெக் டிசைன். சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது ஒர்க். தென் ஸ்லீவ் ஒர்க் பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்மே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியே ஸ்லீவ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லீவை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு பார்டர்லேருந்து மேலே ஒரு செக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பேட்டர்னுக்கு ஃபுல்லாகவுமே பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த கரெக்டாக இந்த ஜங்ஷன் பாயிண்டில் அரும்பு மாடலில் கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் ஃபுல்லாக பீட்ஸ் கொடுத்து இந்த பார்டரை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இனி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி கோவி ஷேப்பில் ஒரு மோட்டிவ். ஸோ இதுக்கு ஸ்டோன் சுகர் பீட் பஞ்ச் பீட் ஸ்டோன் சுகர் பீட் பஞ்ச் பீட் இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் கொடுத்துட்டு அதுலேருந்து 2 பக்கமும் ஹரிசான்டலாக லைன்ஸ். ஸோ இதுலேயுமே என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுகர் பீட் சக்ரி பஞ்ச் பீட் லோடிங் அகெயின் திரும்பவும் பஞ்ச் பீட் இந்த மாதிரி கொடுத்து ஒரு பார்டர் ஒர்க் முடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு ட்ராப் பீட் அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட். ஸோ நெருக்கமாக பக்கத்தில் புட்டாஸ் மாதிரி கொடுத்து ஃபுல் ஸ்லீவுமே கிராண்டாக ஒரு பிரைடல் ப்ளவுஸ் லுக் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு டிசைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ப்ளவுஸுக்கு இப்போ நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 2500 rupees நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் இது. இப்போ நம்ம என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஆரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் என்னென்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் என்னென்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு கம்ப்ளீட் ஆரி ப்ரொஃபஷ்னல் டிசைனர் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.